இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வாலிபால் கிரவுண்டு. காலையில் மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த வாலிபால் கிரவுண்டில் வந்து 2-3 மேட்ச் விளையாடினா போதும், நம்மளோட கவலை எல்லாமே சரியாயிடும். இதுதான் நம்ம வாலிபால் கிரவுண்டு. சூப்பரான ஒரு பிளேஸ் இது. ரொம்ப அழகான ஒரு இடம். வாலிபால் பிளேயர்ஸ்லாம் காலையிலே வந்து நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இடத்துல வாலிபால் விளையாடலாம் அப்படின்னு. ரொம்ப அருமையான தென்னந்தோப்புக்குள்ளே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. காலையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரை ஒரு விளையாட்டை போட்டோன்னா நமக்கு மனசே ரொம்ப ஒரு ஃப்ரீ ஆயிரும், ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப வேகமாக போகிற இந்த வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக கொஞ்ச நேரம் நிம்மதியாக விளையாடணும். விளையாடின ஒரு ரிலாக்ஸ், அதெல்லாம் அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு நல்ல நாள் அமையும். அதுக்கான இடம்தான் இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். நான் இப்போ விளையாடிட்டு தான் வந்து வாலிபால் விளையாடிட்டு தான் வந்து பேசிகிட்ருக்கேன். விளையாடுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ நான் அடுத்தால என்ன காட்ட போகிறேன்னா கிரிக்கெட் கிரவுண்டு. இங்கே ஞாயிற்றுக்கிழமையில தான் விளையாடுவோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் விளையாட முடியாது. ஏன்னா மழை 2 வாரமாக நல்லா மழை பெய்யுது இங்கே. அதனால் தண்ணியாக இருக்குது. எப்படியும் இது சரியாகவே எப்படியும் 2 வாரமாவது ஆயிரும். இதுதான் எங்கள் பேட்டிங் பிச். அவ்வளோ இடமே தண்ணியாகி தான் இருக்குது. இது இந்த ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அந்த ஊற்று தண்ணி இதாகி போயிருக்கு. இதெல்லாம் சரியாகணுன்னா 2 வாரம் கூட தான் ஆகும். நல்ல வெயில் அடிச்சுன்னா சீக்கிரம் சரியாயிரும். ரொம்ப அருமையான இடம். எல்லாருக்கும் இதே போல் இடங்கள் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை. நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்படியும் கஷ்டமாக தான் இருக்கும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த விளையாட்டை பார்த்தாலே கொஞ்சம் பழைய நினைவுகள்லாம் வந்து நமக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இங்கேருந்து பார்த்தா நம்ம வாலிபால் கிரவுண்டு தெரியுது, அதை தான் காமிச்சிட்ருக்கேன். வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக